ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. என்னென்னா, ப்ரோ லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ப்ரோ, அதுலேருந்து வெளியே வர முடியல, என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ப்ரோ லவ் ஃபெயிலியர் வந்து ஒரு லைஃபோட முடிவு இல்லை ப்ரோ, அது வந்து ஒரு அனுபவம் ப்ரோ, சரிங்களா? இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அதே விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க, வேறு விஷயத்தில் திங்க் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, வெளியில் போங்க, டூர் போங்க, சுற்றுங்க, வெளியில் சுற்றுங்க, வேறு ஒரு ஒர்க்கு தேடுங்க. அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு அடுத்து இந்த நினைவுகளை வந்து விட்டுட்டு நம்ம லைஃப்பில் எப்படி வந்து மோட்டிவேஷனாக வெளியில் வர்றது அப்படின்னு யோசிங்க. ஒரு நாளைக்கு நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, அவங்களுக்காக நம்ம அழுந்த நாள் போய் இன்றைக்கி நம்ம எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்து சிரிப்பீங்க ப்ரோ, சரிங்களா? லவ் ஃபெயிலியர் வந்து லைஃபோட முடிவில் ப்ரோ, இதுதான் லைஃபோட ஒரு அத்தியாயம், அவ்வளோதான், சரிங்களா? இதையே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, வெளியில் வாங்க. வெளியில் வந்து உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ. லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான், சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.